தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் தேர் வெரி வெரி லவபிள். தே டேக் கேர் ஆஃப் யூ லைக் எனிதிங். இல்லையா? நான் வந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு நான் வந்து என் படம் வந்து நான் பேட்டி குடுக்குறதில்ல. ஆனாலும் இன்னும் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சுருவாங்க, பேசுவாங்க. ஏன் சார் படம் அவங்க அவங்க வந்து நம்மளுக்காக நம்ம நல்லா சந்தோஷமா 2 படம் எடுத்துருக்கோம். பட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிவேர் இன் த வேர்ல்ட் இப்படி ஒரு சினிமாவுக்கு இப்படி பார்வையாளர்கள் இவ்ளோ அதாவது அளவுக்கு மீறியே அளவுக்கு மீறினா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தாரு அவ்வளவுதானே. அது இல்லாம தேவ பர்சனல் கனெக்ட் வித் டைரக்டர். ஆக்சுவலா நம்மளுக்கு அவங்க பேசுறது நமக்கு கொஞ்சம் பயமாயிடும். ஐயோ இவங்க சொல்ற அளவுக்கு நம்ம நல்லவங்க இல்லையே. நம்ம ஒரு ஹிப்போக்ரட்டா இருக்கோமே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் குடுக்குற அளவுக்கு பாராட்டுவாங்க. ஸோ ஐ கேன் சே தட் ஐ டோன்ட் நோ தட் என்னோட படம் எத்தனை பேர்த்த ஹீல் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் என் படத்த பார்த்துட்டு ஒருத்தர் அவங்க ஹீல் பண்ணுதுன்னு சொல்றப்ப ஐ அம் கெட்டிங் ஹீல்ட். ஏன்னா நான் வந்து அவங்கள விட ஒரு பதட்டமான ஒரு இடத்துல, ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கையில நிறைய அகச்சிக்கல், பொருட்சிக்கலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பா ஹீல் பண்றப்ப, அதே மாதிரி ஒரு படமும் அத பண்ணும். அது டிஸ்டர்பும் பண்ணும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் வேஸ். ஸோ ஐ அம் ஹாப்பி. லைக் ஐ அம் இன் அ நைஸ் பிளேஸ் வித் நைஸ் கிரவுட் அண்ட் தே லவ் மீ, தே கிரிட்டிசைஸ் மீ, தே மோக் மீ லைக் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ நீங்க படம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றப்போ ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பா எனிபடி லைக்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இல்லையா? உங்களுக்கு படம் நீங்க அதுக்கப்புறம் எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒண்ணு வந்து ஒரு பையனுக்கு ஒரு நீங்க நல்லா இருக்க, இட் குட் ஜாப் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை ஒரு டீச்சர் பாராட்டினா அந்த பையனுக்கு எவ்வளவு இன்னசென்ட்டா அது உண்மைன்னு எடுத்துக்கணும். அப்படிதான் நான் வந்து என்னை எப்போது பாராட்டினாலும் எடுத்துக்கிற ஒரு ஆள்.